வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Thank you for joining me in my FB live series செம்ம ரகல மக்கள்ஸ். இப்போ வந்து நான் லைவா எங்க இருக்கேன்? ரிக்கோ அண்ணாவில இருக்கேன். பா அதான் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. என்னுடைய வந்து அந்த ப்ளூ கலர் எல்லாம் காணாம போயிட்டு, சரியா? அந்த லென்டன் எல்லாம் காணாம போயிட்டு இப்போ வந்து கிரேட் கலர், ரெட் கலர். வணக்கம். ஏற்கனவே வந்து போஸ்டர்ஸ் வந்தாச்சு. That இன்னைக்கு வந்து சிவகாமி அக்கா as in Mrs. Rico உடைய 50th birthday celebrations லைஃபா நடக்குது உங்களுக்காக. ஸோ எஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்கள வந்து நான் லைஃபா இன்டர்வியூ பண்ண போறேன். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? everybody as per normal 8:05 வந்து we will be welcoming her very soon, சரியா? So hope everybody is feeling good. ஒரு புது செட்டப், ஒரு something new for me because வெளியே வந்து இப்போ வந்து நான் லைவ் செய்றேன். ஓகே, so this is my second time. First I did it with Dina, the SR sisters. ஸோ இப்போ வந்து ரீகா நவில வந்து இந்த அருமையான நிகழ்வுக்காக லைவ்ல வந்துட்டு, சரியா? So so how's everybody doing? I hope everything is going on well for everybody, சரியா? So எல்லாரும் நினைப்பீங்க எப்படி தான் நான் இங்க வந்தேன்னு. ரைட்டா? Hello. Welcome to Shivagami house today. Today her birthday celebration, right? And Muthu here. Let's see. Okay, nobody here. Okay, I think all went out already. Anyway, it's Ram Papunas, the main person, the main host is supposed to come here, right? Anybody been fetching? Our driver going, you know? Okay, now I tell you what. I will call the driver now. See you later, guys. 8 p.m. Alright? Bye. விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே. அப்பா அவசரமா எங்க போறேன்னு பாத்தீங்களா? அப்பா ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்னைக்கு என்ன நடக்க போகுது, என்ன லைஃப் நடக்க போகுது. 8 மணிக்கு வந்து உங்களுக்காக ஒரு லைஃப் காத்திருக்கு. எங்கே ரீகுவானா வீட்டில் வந்து அவங்களுடைய மனைவிக்காக வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் நடைபெற போது நான் அவங்கள இன்டர்வியூ பண்ண போகிறேன். நான் மறக்க மாட்டேன். என் மாசை போட்டு தான் வெளியே போகிறேன். எனக்காக டிரைவர் காத்திருக்காரு. லெட்ஸ் கோ, வாங்க.
வணக்கம் நீங்க தான் ஏய் ரிகோ சிவகாமி வீட்டுல சோ நான் முத்து பேசுறேன் வணக்கம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு நன்றி ஸோ அவங்க வெளியே போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து என்னமோ சொல்ல சொன்னாங்க என்னங்க இங்க இருக்குமா ஓகே அருமையான வீடா இருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு ஓகே இந்த சிவகாமி வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்க இங்கே வருகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கு தேங்க்யூ நன்றி அவங்க இல்லாம போயிட்டாங்க அவங்க வெளியே போயிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு ஸோ அதனால எங்களுக்கு மாஸ்க் போட தேவை நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி முத்து அவர்களே அதான் ஒரு வீடு பியூட்டிஃபுல் அருமை இதான் இவ்வளவு கோப்பைகள் இருக்கு பாப்பாங்க சின்ன பிள்ளைல இது ரிகோவா இல்ல சிவகாமி சிவகாமி அக்கா ஆமா சூப்பர் வா இவ்வளவு கோப்பைகள் இருக்கு சூப்பர் ஆமா இங்க எம்ஜேயோட ரசிகர் அதாவது ரிகோ அண்ணா வந்து எம்ஜியோட ரசிகர் அது வந்து நல்லா தெரியுது வெரி நைஸ் பியூட்டிஃபுல் அருமையான டெக்கோ இருக்கு வா பார்த்தீங்கன்னா வா ரிகோ அண்ணாவோட பல முகங்கள் வா இங்க தெரியுது செய்த அஃப்கோர்ஸ் அவருடைய ஐகான் வந்து பிடித்த மைக்கேல் ஜாக்சனோட இது அவரோட ஹிஸ்டரி எல்லாமே இங்க இருக்கு வா இவ்வளோ தீவிரமான ரசிகராக இருப்பாரு மைக்கேல் ஜாக்சன் வா சூப்பர் அருமையான எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வா தேங்க்யூ சூப்பர் ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ரீகோ அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் சிவகாமி அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க 2 பேரும் வந்துருவாங்க சரியா ஸோ லைஃபா 8 மணிக்கு என்ன நடக்கும்போது வாங்க பார்ப்போம் ஹாப்பி பர்த்டே அக்கா தேங்க்யூ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் பயத்துல தான் இருக்கேன் பயம் எல்லாம் நோ இந்த ராம் இருக்கையில் நோ பயம் ரைட் hi everybody thank you so much for watching thank you so much I have Sivagami Akka with me Mrs. Rico so அவங்களுடைய 50வது பிறந்தநாள் ஏச்சு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு சரி பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஏச்சு சொல்லி நம்பர்ஸ் அவங்க இவ்வளவு யங்கா அப்படி ஏஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க இப்படி வந்திருக்காங்க சரி so before we start off the interview Akka anything to say எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் அகைன் நல்ல வணக்கம் பேசுங்க டைப்ரம் வந்து பேசுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மைக்ல இங்க இல்ல இன்னைக்கு Facebookல வந்து எல்லாரும் என்ன விஷ் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ விஷஸ்க்குலாம் ரொம்ப நன்றி உணர் விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ராம்குமார் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காரு அவர் ஒரு ஸ்பீடி ரிகவரி சுக்கா எல்லாம் நல்லபடியா வந்துடணும் அதுதான் என்னோட விஷ் yes ராம்குமார் அண்ணா we are wishing you very speedy recovery நல்லபடியா வந்துருங்க of course we are waiting for you to come back okay all right so சீக்கிரம் வந்துருங்க சரிங்க okay come back to you now 50 years வந்து அப்படியே ஃபிளாஷ் பேக் ஓடுது உங்களுக்காக ஸோ என்னன்னா we gonna start off with the interview சரியா லைட்டா இருக்குது ரிலாக்ஸா இருங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு முகத்தை பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனா இருக்கு ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் நான் எல்லாருக்கிட்டையும் எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்போ வந்து சிவகாமின்னு சொல்லும்போது சிவகாமி என்பவர் யார் அண்ட் வாட் டைப் ஆஃப் பர்சன் ஆர் யூ சொல்லுங்க நான் ரொம்ப சிம்பிளான பர்சன் லவ்விங் பர்சன் ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப கொஞ்சம் கோவம் வரும் அது கோவம் வரது எனக்கு இயல்பு தான் கரெக்டா மனித இயல்பு தானே கோவம் வருதுங்களா அவங்க ரொம்ப சிம்பிள் பர்சன் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களை பத்தி எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வாட்ரோப் வந்து ஒன்று தான் இருக்கு ஒரே ஒரு வாட்ரோப் தான் இருக்கு அவங்களுக்கு வேற வாட்ரோப்பே இல்லை மற்ற வாட்ரோப் எல்லாமே ரீகோ அண்ணன் அப்படியே ஆக்கியூபை பண்ணி ராணாவும் விஷாத்தையும் ஆக்கியூபை பண்ணி அவங்களுக்கு இவ்வளவா ஸ்பேஸ் கரெக்டா உண்மைதான் அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் தேங்க்யூ ஓகே இப்போ என்னன்னா அது ஒரு பக்கத்து இருக்கு உங்களுடைய குடும்பத்தை பற்றி கூட சொல்லுங்க ஃபேமிலி பற்றி எனக்கு வந்து 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க 2 பிரதர்ஸ் இருக்காங்க சூப்பர் சிஸ்டர்ஸ்
plus brothers கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணாம சுவிட்சர்லாந்துல இருக்காங்க. அவங்க வந்து once a year வருவாங்க என்ன விசிட் பண்றதுக்கு. So sweet. She stays there. So சுவிட்சர்லாந்து வரும்போது அந்த சாக்லேட்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்களா? Oh yes, branded stuff நிறைய branded stuff நிறைய வரும். எனக்கு உங்களுக்கு அக்கா உங்களுக்கு தங்கச்சி எல்லாம் எனக்கும் தங்கச்சி தான். என்ன பார்க்க சொல்றேன். நிச்சயமா வந்தே ஆகணும். எனக்கு சாக்லேட் மட்டும் தான், பிராண்டட் ஸ்டாப்ல வேணாம், சாக்லேட் மட்டும் தான். சரியா? சரி, இப்போ வந்து ஓகே ஃபேமிலி, அது வந்து உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பத்தி சொன்னீங்க. உங்களுடைய இமிடியட் ஃபேமிலி அப்போ இப்போ ரிகோ அண்ணா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ராணா, அப்புறம் நீங்க, ஒரு குட்டி ஃபேமிலி தான், குட்டி ஃபேமிலி தான். ஆனா ரொம்ப அஃப்கோர்ஸ் அக்காவோட வந்து ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதுல தான் இருக்கு, எல்லாமே அதுல தான் இருக்கு. சரியா? அதுதான் விஷயம். இப்போ என்ன, இப்போ பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், மம்மி டேடி, ஃபாதர் மதர், அவங்க கிட்ட வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், அதாவது என்ன கத்துக்கிட்டீங்க? அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட விஷயம், அம்மா கிட்ட கத்துக்கிட்ட விஷயம். My father is a very humble and hard working man. வா, சூப்பர். அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவாரு. சிறு வயசுல இருந்து நான் வந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் எங்க அப்பா அடிச்சதே இல்ல. ஃபேமிலில யாரையும் அடிச்சதும் இல்ல. சூப்பர். யாரையும் அடிச்சது இல்ல? யாரையும் அடிச்சது இல்ல. சூப்பர். He is so humble. எங்க அம்மா ஆப்போசிட். அம்மா இங்க வாடி. அது வந்து எங்க அக்காவும் அண்ணனும் கொஞ்சம் என் வாழ்நாள் எங்க அம்மா என்ன ஒரு தடவை தான் அரைஞ்சிருக்காங்க. ஒரு தடவை தான்? ஒரு தடவை. ஒரு தடவை அது ஆக்சிடென்ட்லி அரைஞ்சி அப்புறம் அப்பா ஒரு லெக்சரே கொடுத்துட்டாரு. ஐயோ, அப்பா அம்மா கிட்ட பிகாஸ் நான் கடைசி கடைக்குட்டி, அதுதான். சோ நான் வந்து அவ்வளவு குறும்பு இல்ல, வெரி ஒபீடியன்ட், ரொம்ப நல்ல இல்ல. சோ அப்பா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ், சூப்பர் சூப்பர், நைஸ். ஓகே. சோ ரொம்ப சேட்டப் பண்றது மை சிஸ்டர். சேட்டப் பண்றது சிஸ்டர் தான். சோ அவங்க நல்லா வாங்குவாங்க. ஓகே, வெரி நைஸ். சோ என்ன கத்துக்கிட்டீங்க from your parents? அப்பா கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க, and then அம்மா கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? அப்பா கிட்ட வந்து பேஷன்ஸ், ஹம்பிள், ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது எப்படி அவங்கள புரிஞ்சு பேசுறது, அதெல்லாம் கத்துக்கிட்டேன். சூப்பர். அம்மா கிட்ட கத்துக்கிட்டது வந்து how to maintain the family, ஹார்ட் ஒர்க்கிங். எங்க அம்மா 2-3 வேலை செய்வாங்க எங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு. அப்பாவும் ஹார்ட் ஒர்க்கிங் தான். how she maintain the family, எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும், எப்படி ஃபேமிலி ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டாடணும்னு அம்மா. சூப்பர், நைஸ். சூப்பர், நைஸ். எல்லாம் யுனைட்டடா வெச்சுக்குவாங்க. சூப்பர், அதான். வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த குவாலிட்டிஸ் வந்து வீக்லி வந்து எங்களை படம் பார்க்க கூட்டிட்டு போறது, சாப்பிட கூட்டிட்டு போறது. ஒரு ஃபேமிலினா எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வாழணும். ஆமா ஆமா, அப்படிதான். அப்பா சொல்லுவோம். சூப்பர், வெரி நைஸ். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து வாழ்க்கை பற்றி, லைஃப் பற்றி உங்களுடைய டேக், வாட்ஸ் யுவர் டேக் ஆன் லைஃப்? வாட் டு யூ திங்க்? ஒருத்தவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறவனுக்கு கோவப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கும். எஸ் எஸ். அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா, அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கோவம் வர வாய்ப்பு இல்லை. கோவம் வந்தாலும் கிளாரிஃபை பண்ணிட்டு வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போனா எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழலாம். வெரி ட்ரூ, வெரி நைஸ், சூப்பர். ஐ லைக் தட் டேக் தட் யூ ஹேவ் இன் மைண்ட். என்னன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து ஒரு சைட் தான் கேட்கிறோம், ஒரு சைட் ஒரு ஸ்டோரி தான் கேட்கிறோம், தவிர ரெண்டு பக்கமும், மீன்ஸ் காயினுக்கு வந்து ரெண்டு சைட்ஸ் இருக்குது, ஹேட் இருக்கும், டேல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெண்டு சைட்டும் கேட்ட பிறகுதான் கன்க்ளூஷன்ல வரணும். கரெக்டாக? அப்படி கேட்காம ஒரு சைட் மட்டும் கேட்டு நீங்க கன்க்ளூஷன் வந்தா அது ராங்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச். ஆமா, ஐ திங்க் தட் இட்ஸ் a very valid point. very நானும் அதுதான் கடைபிடிக்கிறேன். I have also posted that on social media and FB and all stuff. Beautiful தான், well said. Thank you so much. இப்போ வந்து உங்களோட பேக்ரவுண்ட், ஓகே, உங்களோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் நோண்டி பார்க்கும்போது நீங்க டான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க டான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சீங்க, எப்படி அது கொஞ்சம் சொல்லுங்க. எந்த ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிச்சிங்களா, செகண்டரி ஸ்கூல்ல ஆரம்பிச்சிங்களா? முத ராம் 9 வயசு இருக்கும். 9 வயசு கதை சொல்ற மாதிரி அக்கா இருக்காங்களே, என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலி அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி. நான் வீட்டுல சும்மா ஆடிட்டு இருப்பேன். சோ அக்கா என்ன செஞ்சாங்க, 9 வயசுல வந்து மேடை ஏற வச்சுட்டாங்க. வாவ், சூப்பர். அக்கா சூப்பர்.
எனக்கு என்ன செய்யணும் தெரியல, பாட்டை போட்டு அவங்க எல்லாம் சூஸ் பண்ணிட்டு ஆடு. பிகாஸ் வீட்ல ஆடுவேன்ல நானு, ஆமா ஆமா. மேடையில போட்டு ஆடி ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஃபி எடுத்தது அப்பதான். என்ன பாட்டுக்கு ஆனீங்க அப்போ அந்த அந்த டைம்? வர வேண்டும் மகாராஜா. வர வேண்டும் மகாராஜா கேட்டதே இல்ல அந்த பாட்டு. என்ன பாட்டுக்கு அந்த பாட்டு? அதே பாட்டு, வர வேண்டும் மகாராஜா. அது கொஞ்சம் செக்ஸி செக்ஸியா ஆனீங்களா? அந்த வயசு 9 வயசுல வந்து செக்ஸியா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஹேர் பேண்ட் போட்டு ஒயிட் சாக்ஸ் போட்டு ஒரு ஆடிட்டு வந்து. அது ஏஞ்சல் மாதிரி தானே இருக்கு. ஏஞ்சல் தான், ஆனா கொஞ்சம் சோப்பு கலந்து. சோப்பு கலந்த ஒரு ஏஞ்சலை பார்த்திருக்கீங்களா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. சரி, வெரி நைஸ். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம். அது பிறகு எல்லா செகண்டரி ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோக் டான்ஸ் ஆடி இருக்கோம். ஏதாச்சும் அது மீன்ஸ் செகண்டரி ஸ்கூல்ல அந்த நார்மலி செகண்டரி ஸ்கூல் வந்து அந்த டான்ஸ் ஐசி என்னமோ சொல்லுவாங்க, சிசி அந்த இந்தியன் டான்ஸ்ல இருந்தீங்களா? பிரைமரி ஸ்கூல்ல you know Meheru Nisha, she will sing. ஆமா, மெஹரு நிஷா. நானு மெஹரு நிஷாலாம் ஆடி இருக்கோம். She used to be my friend and now also still friend. She helps me. இன்னும் கான்டாக்ட் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். வெரி நைஸ். அந்த காட்டுவாங்க பாப்போம். சோ சூப்பர் வெரி நைஸ். அது வந்து உங்க டான்ஸ் அப்புறம் எப்போ விட்டீங்க? ஆஃப்டர் செகண்டரி ஸ்கூல் விட்டீங்களா இல்ல இல்ல ஆஃப்டர் தட் ஆஃப்டர் டான்ஸ் எல்லாம் முன்னால ரிகோ குரூப் வச்சிருக்காரு. அப்ப குரூப்ல வந்து கண்டது அவர் கூட நான் டான்ஸ் ஆடினேன். வேர்ல்ட் ட்ரேட்ல, சன்டெக் சிட்டில, D&D ல எல்லாம் போய் ஆடுறது. நெப்டியூன் தியேட்டர் அங்கெல்லாம். சூப்பர். ஆமா, நான் அந்த புகைப்படம் நான் பார்த்திருக்கேன் உங்களுடைய யங்கர் டேஸ் வித் ரிகோ அண்ணா. வா, சூப்பரா இருந்துச்சு. அப்படி இப்படி போஸ்ட் எப்படிலாம் போஸ்ட் கொடுத்து சூப்பர். ஆஃப்டர் தட் கல்யாணம் பண்ணோனே பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஆயிடுச்சு. பேக் அண்ட் சப்போர்ட் கல்யாணம் ஆகி ஸ்டாப். ஆமாவா? ஆமா. அப்புறம் ராணா பிறந்தாரு. ஸோ அவரை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகே. அப்புறம் என்னமோ கேள்விப்பட்டேன், நீங்க வந்து மாடலிங் பண்ணிருக்கீங்கன்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஒரு மாடலிங் அனுபவம் வந்து சிகே டெக்னாலஜில வந்து the whole கம்பெனி வந்து மாடலிங் வச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு காம்படிஷன். Yes, it's a competition. So I managed to get in. ஒரு அளவு get in பண்ணிட்டு மிஸ் பர்சனாலிட்டி எடுத்தாச்சு. மிஸ் பர்சனாலிட்டி வேற. அப்ப வந்து மாடலிங் வந்து அந்த அப்போ உள்ள காலகட்டத்துல வந்து மாடலிங் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்க. எப்படி விட்டாங்க? அப்ப கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு? Because அந்த இதுல வந்து ஸ்விம் வேர் இல்ல. ஸ்விம் வேர் இல்ல. But short skirt, that kind of stuff. அந்த மாதிரி. ஓகே. Sports, the tennis. ஆமா, tennis sports. attire அதெல்லாம். Okay, somehow I pulled through. Because எல்லாமே it's not easy to compete with other races. ஆமா, அது உண்மைதான். Especially our judges are all Chinese. Wow. Super. I was the first contestant to come out. So you imagine. Yo. Yes. Okay. So அந்த டைம்ல வந்து நீங்க வந்து அந்த காம்படிஷன் டேக் பார்ட் பண்ணும்போது நீங்க வெளிய வந்த கையோட ஏதாச்சும் क्वेश्चन கேட்டாங்களா உங்களுக்கு? Simple question. அம்மாவை பத்தி கேட்டாங்க. I see. What would you describe about your mother? Okay. What do you think ஒரு girl அந்த என்ன கடைபிடிக்கணும்? அந்த மாதிரி. It's just the formal one. Like simple ones. questions. Okay, nice. ரொம்ப நல்லா. Wow. So அதுல வந்து நீங்க வந்து மிஸ் பர்சனாலிட்டி பட்டம். So அதுல வந்து few segments இருக்கும். ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் வேல வரணும். Okay. ஒன்னு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும். Last will be your evening gown. So performance-க்கு என்ன செஞ்சீங்க? அப்போ வந்து பாப்புலர் மக்கரீனா. Yes. மக்கரீனா. Oh yeah, that's a beautiful song. அது ஒரு காலகட்டத்துல வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சாங் சொல்லலாம். ஆமா, very nice. அது ஆடுனீங்க. Same step. Yes. We have to do it so they will see how you perform and everything. How you carry out yourself. ஆமா, ஏற்கனவே ஒரு டான்சரா இருந்துகிட்டு of course definitely நீங்க வந்து நிச்சயமா பிச்சி அது ஒரு புல் த்ரூ பண்ணிட்டு after that எனக்கு ஒரு choreographing ஓட இது வந்து டச். எஸ், ஒரு கோரியோகிராஃபர் ஒரு பரிமாணம் உங்களுக்கு அப்படி அந்த மாடலிங் செக்மென்ட்க்கு செஞ்சீங்க. along அதிலே வந்தது. So I took it like a challenge and I did it. Okay, the show complete ஆச்சு, successful ஆச்சு. Yes. The boss was happy. And eventually the winner was Riya Shanti. Yes. நம்ம Riya Shanti. She's super. நம்ம இப்போதான் இன்டர்வியூ பண்ணீங்க. So அந்த Riya Shanti அவங்க ஜெயிச்சாங்க அந்த காம்படிஷன், அந்த டான்ஸ் காம்படிஷன். I think she mentioned it also when I was interviewing her as well. Wow. Very good. So அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் தவிர்த்து வந்து நீங்க வந்து
வந்து பேசிக் மேக்கப் கத்துக்கிட்டீங்க ரைட்டா? கரெக்ட். பேசிக் மேக்கப். ஸோ அதை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ நாளாக how long were you like studying for the makeup thing? பேசிக் வந்து when I was 23 years old நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டேன். அது ஒரு பியூட்டி பார்லர்ல போயிட்டு just the basic how do you start, where do you start, எப்படிலாம் just basic-ஆ. ஓகே. அது எவ்வளோ இப்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. After that I did it, but as I go along I make up ரிகோ. I think நிறைய பேர் ஆமாம். பார்த்துருக்காங்க. ரீகா அண்ணாவோட மேக்கப் எல்லாம் தான் அவங்க தான் பண்றாங்க. இவங்க தான் பண்றாங்க. ரீகோ அண்ணாவோட காஸ்டியூம் டிசைனர் கூட. Yes, I design his costume. Yes, correct. So, wow, இதெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து எனக்கும் தெரியல. நினைச்சேன் பட் இப்போதான் தெரிய வந்துச்சு. பட் ஸோ எப்படி அந்த காஸ்டியூம் டிசைனிங் வந்து எப்படி உங்களுக்கு அந்த நாட்டம் வந்து எப்படி வந்து இந்த ஒரு சாங் வந்து இதுதான் காஸ்டியூம் அப்படின்னு எப்படி தீர்மானிச்சீங்க? How do you come about? Because ரிக்கோ வந்து கெட்டப் மாத்துவாரு. ஆமா. கெட்டப் மாத்தும் போது we have to see அடுத்த கெட்டப்ல வந்து அவர் போகும்போது ஈஸியா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது yes. ஓகே, கிளிக் அடுத்த வந்து நான் வெல்கோ போட போறேன் என்னோட எம்சிக்கு அப்படியே ஒரு இன்னொரு கெட்டப். எப்படி அக்கா நீங்க வந்து எனக்கா டிசைனர் ஆமா அக்கா எனக்காக செஞ்சிருவாங்க. அடுத்த வாட்டி எல்லாம் பாருங்க, நான் அப்படிதான் செய்ய போறேன். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஓகே, இதான் அடுத்த காஸ்டியூம். எப்படி அது ஒரு டிஃப்ரெண்ட் அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதெல்லாம் வாவ். ஸோ ஓகே, கமிங் பேக் டு காஸ்டியூம் டிசைனிங். ஸோ எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த காஸ்டியூம் டிசைனிங் as in for ரிகோ அண்ணா? எப்படி ரிகோ இஸ் a kind of person யோசிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, இப்படி செய்ய போறா அப்படி செய்ய போறா, I want to do it, how can you do it for me அப்படின்னுவாரு. Okay. So whenever he brings out the idea, I will sit down and think என்ன மாதிரி காஸ்டியூம் அவருக்கு சரியா வரும். பிகாஸ் எப்போதுமே ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது கான்ட்ராஸ்ட் பார்ப்பாங்க. ஆமா, கான்ட்ராஸ்ட். தெரியுங்க, black and white, black, white, red, blue. Correct. Contrast colors. Colors. You play with all of colors. I play along with it. And whenever he's performing, I look at the audience. Reaction பார்ப்பேன். அவங்க ரியாக்ஷன்ல தான் நம்மளுக்கு வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஆமா, கரெக்ட். But it's really reaching them. If they were like, wow, nice, இப்படி மாத்திரம், wow, then you know that okay, you have done something wrong. Like correct everybody. Okay, yes, so that's nice. So that's how I do it. Colors, I play along with colors. At the same time ஒரு ஈஸியா மாத்தணும்னா அடுத்த காஸ்டியூம் தெரியாத அளவுக்கு நான் மறைக்கிறேன். அடுத்த காஸ்டியூம் டிசைனா அக்கா தான். எனக்கு இந்த ராமுக்கு வந்து இந்த அக்கா தான் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ண போறேன். ஓகே கண்ணா, ஓகேயா? ஓகே. இப்போ வந்து என்ன சுவாரஸ்யமான விஷயம், எப்படி வந்து உங்களுக்கும் வந்து ரிகோ அண்ணாவுக்கு வந்து அந்த கனெக்ஷன் இருந்துச்சு? எப்படி how did you meet? அந்த உங்க காதல் கதையை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரிகோ நம்ம முதல் பார்த்தது வந்து சிகேட்ல தான். சிகேட். அப்போ ஒரு ஸ்டைலா வருவாரு. அப்போ அவர் டான்சர்னு எனக்கு தெரியாது. But it's just one look, I liked him. I liked him. ஸோ அவர் எப்போதும் கலந்து அவர் ஃப்ரெங்கா பேசுவார், காஃபிக்கு போவோமா அப்படியே. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்ல அவரை பார்த்தேன். I get to know him. ஒரு எத்தனை வருஷம் காதலிச்சீங்க? ஒரு get to know each other அப்படி பண்ணுங்க. சோஃபா வந்து 30 வருஷம் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணி அவங்க வருஷம் ஆயிடுச்சுப்பா. சூப்பர். 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. When I was 17 plus, I get to know him. Wow. I started I started working when I was very young. After secondary school, I straight away went working. So அங்க இருந்து தான் ஆரம்பிச்ச அவரை. So அவர் வந்து very என்ன சொல்றது, ரொம்ப ரிசர்வா இருந்தார் first time. Okay. Yes, he's very reserved. He don't mix around much, and he will be listening to people, and everything is inside him. Nice. Okay. So I took it up from him. Yeah. Slowly I studied him. I took it up from him. Super. So I always like to see people, study people, what's their strong points. எனக்கு வெளியே இருக்கு. இது என் ஸ்பெஷாலிட்டி. ஆமா. That's very difficult. Yeah, it's only சில பேருக்கு வந்து அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த ஒரு கலை இருக்கு. I mean ஒருத்தரை பார்த்த பிறகு எனக்கு ஒரு gut feel இருக்கும். I know this person can be improved, can be taken out of that shell. சில பேர் வந்து கொக்குன்லேயே இருப்பாங்க, அவங்க சொந்த கொக்குன்லேயே இருப்பாங்க, எங்கேயும் வெளியே போகாம அப்படியே இருப்பாங்க.
ஸோ அது வந்து எப்படி ட்ராக் பண்ணி ஹலே கமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அஃப்கோர்ஸ் உங்கள் மாதிரி ஒரு அருமையான ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்குன்னு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க பிகாஸ் அஃப்கோர்ஸ் ரிகோனா இஸ் டூயிங் வெரி வெல் அஃப்கோர்ஸ் இஃப் நாட் யூ வில் நாட் பி நோன் as the people's entertainer He's hard working. ஆமாம் நிறைய வருஷமாக வந்து அவர் செஞ்சுட்டு வராங்க. Are you also part of the choreography as well? Like does he come up with like do you discuss ideas with him in the மாதிரி செய்யலாம்? Yes, I do. At times whenever he's performing, I would say in the steps செஞ்சா இன்னும் கொஞ்சம் attractive-ஆ இருக்கும் அப்படின்ட்டு. If he doesn't do it well, பின்னாடி பேக் ரூம்ல ஏசுறதும் உண்டு. ஏசுறதும் உண்டு பாருங்க. காஸ்டியூம் சரியா வைக்கலன்னா நானும் வாங்குறதும் உண்டு. ஆமா ஏதாச்சும் விட்டுட்டு ஒரு கண்ணாடி வைக்க மறந்துட்டேன்னா ஒரு சாலாவா ஹேட்டும் கண்ணாடியும் தப்பா வச்சேன் வைங்க. வெளியே வந்தாலும் முதல்ல பாட்டு விடுவோம். ஆமா என்ன ஆச்சு ஏன்னு வைக்கல நீ ஏன் சீக்வன்ஸ் கண்ணாடியை வைக்கல அப்படின்னு எல்லாம் இவங்களை எப்போதும் நான் பார்த்துருக்கேன் பிகாஸ் ரிகானா ever since ரிகானா started performing, I mean when I started என்னோட நிகழ்ச்சியில் வந்து நான் படிக்கிற நிகழ்ச்சியில் when ரிகானா comes and performs இவங்க தான் ரொம்ப every time we come up will be licensing ராம் எத்தனை மணிக்கு நான் வந்து செட்டப் பண்ணலாம், எத்தனை மணிக்கு ரிகானோட பெர்ஃபார்மன்ஸ் வருது எல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அந்த டைமிங் வரும்போது அப்படியே தானே வந்து நிற்பாங்க டிங் அந்த பேக்கோட அந்த எல்லா all his பரம்பராங் is all his equipments, his changing outfits எல்லாமே கொண்டு வருவாங்க. Then when the last item is done, because அந்த last item முடிச்ச பிறகு I will always talk something. அதுதான் இது when I'm talking அந்த சைக்கிள் கேப்ல வந்து அக்கா வந்து அப்படியே எல்லா பிளேஸ்மெண்ட் நான் பண்ணிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. யா ஸோ தட்ஸ் வேலை. ஸோ எப்போதும் பார்த்துட்டு இருப்பாங்க வா திஸ் அக்கா இஸ் லைக் வா எவ்ரி டைம் ஷி டஸ் தட் அண்ட் முகம் சலிக்காம அப்படியே எவ்ரி டைம் ஷி பி டூயிங் இட் for Rico and all stuff. So yeah, I really have to hats off to you அக்கா. அந்த இது நான் பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஸோ நைஸ். இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, இவ்வளோ like ஒரு as in you always with him working together. and இப்போதான் தெரிய வந்து அவங்களுடைய காஸ்டியூம் டிசைன் also இவங்க stuff and makeup also இவங்க தான் பண்றாங்க. பாப்பா super so really hats off to you and அவ்வளோ years of being with அண்ணே of course big one. எல்லா வைஃபும் ஹஸ்பண்டோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்ச ஹஸ்பண்ட் எங்க போவாங்க, சேம் டைம் ஃபேமிலியும் நல்லா இருக்கும். ஆமா அந்த ஃபேமிலி அப்படி நம்ம வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம். அதே ஹஸ்பண்டும் செய்வாங்க. Correct, very true. And I think you are doing a great job as a beautiful wife for him and doing everything for him. I think super. Okay, இப்போ என்னன்னா நீங்க வந்து உங்களோட பொழுதுபோக்கு வந்து என்னன்னா நிறைய படம் பார்ப்பீங்க and நீங்க வந்து listen to music, ரொம்ப மியூசிக் கேட்பீங்க. So யாரோட மியூசிக் ரொம்ப அதிகமா or generally you just love to listen to music? Love songs கேட்பேன். Who loves songs? Rapping கொஞ்சம் கேட்பேன். So அந்த மாதிரி கேட்பேன். Rapping கேட்பேன். Rapping. Super. Mix. எல்லாமே கேட்பேன். As long as nice to hear. Okay. Super. And then in terms of movies, Akka, what time are you a horror fan? Are you a thriller or you like lovey-dovey movies, காதல் படம், love stories அந்த மாதிரி பிடிக்குமா? என்ன மாதிரி stories? Love stories பிடிக்கும். Science fiction, sci-fi. Science fiction excel வராது. ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். Oh my god. Love story பிடிக்கும், thriller பிடிக்கும். Horror கொஞ்சம் பயம். ஆனா பாப்பேன் ஏதாச்சும் கையில இருக்கணும். ஏதாச்சும் பேட்டன் ஸ்டாப் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி போர்வேன் ஸ்டாப் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருக்கும். கவர் பண்றதுக்கு வந்து வசதியா இருக்கும். மிதோ பாக்குற மாதிரி இருக்கும். Why watch all? சில பேருக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஹாரர் ஃபேன், ஹாரர் ஃப்ரீக் ஃபேன். ரொம்ப ஹாரர் மூவிஸ் நிறைய பார்ப்பேன். ஆனால் சில கட்டத்தில் வந்து எனக்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும்போது எங்கடா இந்த சந்தில் எங்கே வர போச்சுன்னு தெரியாமல் பார்த்துட்டு நான் இப்படிதான் பார்ப்பேன். இப்படிதான் பார்ப்பேன். வந்தா இல்லைன்னா காதை முடிக்குவேன். Because the effect is through the sound. Yes. And the sound effect நமக்கு வந்து அந்த thrill கொடுக்குது. எங்கேயோ வரப்போகுது, எங்கேயோ தப்பு கட்டின்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஐயோ yes. So I'm also like that, but I love horror flicks. எனக்கு பேய் படம் ரொம்ப பிடிக்கும்.
சரி இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஏன்னா நீங்க உங்களுக்கு பேய் படம் பிடிக்காது ஸோ என்ன படம் பிடிக்கும் சொன்னீங்க? love song, love movies and romantic movies. Thrillers. action உங்க ஆக்ஷன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் my favorite. நிறைய தடவை பார்ப்பேன். இது மிஷன் இம்பாசிபிள். Mission Impossible also okay. Okay. But பிடிச்சது Fast and Furious and Jurassic Park. அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ ஜுராசிக் பார்க் பார்ப்பீங்க. சூப்பர். எனக்கும் ஜுராசிக் பார்க் ரொம்ப பிடிக்கும். தமிழ் மூவிஸும் பார்ப்பேன். தமிழ் மூவிஸ்ல என்ன மாதிரி படங்கள் நீங்க பார்ப்பீங்க? லவ் ஸ்டோரி. அதுவும் லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி பார்ப்பேன். சம்திங் நியூ பார்ப்பேன். எனிதிங் நியூ லைக் சில படங்கள் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எவ்ரிதிங் எல்லாம் பார்ப்பேன் நான். எல்லாம் பார்ப்பேன். வெரி குட். ஓகே. இப்போ என்னன்னா உங்களுக்காக வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ஆகும். சரியா? நான் எல்லாருக்கும் பண்றது தான். ரேபிட் ஃபயர். சரியா? நான் கேள்வி கேட்பேன், நீங்க டக்குன்னு பதில் சொல்லுங்க. ஓகே? கேனாக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் யார்? மேல், ஃபீமேல் அண்ட் சினிஃபில். எஸ்பி பாலா, ஜானகி. எஸ்பி பாலா, ஜானகி. ஓகே. அடுத்ததாக ஃபேவரட் ஆக்டர் மேல், ஃபீமேல். I like MGR. Yes. Vikram. And Prakash Raj. That's for male. Female actor. Radhika. Ramya Krishnan. Manorama Achi. Okay. Very nice. Favorite dancer. எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. particularly சொல்ல முடியாது. But like எல்லாரும் நல்லா ஏதாச்சும் புது ஸ்டெப்பா இருந்தா விரும்பி பார்ப்பேன். சூப்பர். சோ எல்லாம் பிடிச்சு எல்லா டான்ஸ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. சரி, அடுத்தபடியாக ஃபேவரட் காமெடி. நம்ம விவேக். வடிவேலும் பிடிக்கும். அவரும் பிடிக்கும், விவேக்கும் பிடிக்கும். சோ விவேக் அண்ட் வடிவேலு ரெண்டுமே விவி. ஓகே. அடுத்தபடியாக நீங்கள் அதிகமாக பார்த்த படங்கள், அதாவது படம் அதிகமான நிறைய வாட்டி பார்த்த படம். ஜுராசிக் பார்க் சொல்லிட்டீங்க அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சொல்லிட்டீங்க. இப்போ தமிழ்ல ஏதாச்சும்? தமிழ்லனா எம்ஜிஆர் படம் தான். அன்பேவா. ஓகே. அதுதான் ரொம்ப பார்த்தேன். Besides that, once பார்ப்பேன், twice பார்ப்பேன். தளபதி also I watched twice. அதான் சொன்னேன். Once or twice தான் பார்ப்பேன். மௌனராகம். twice பார்த்தேன். twice தான் பார்த்தேன். நைஸ். அதான் twice தான் பார்த்தேன். அன்பேவா twice தான் பார்த்தீங்களா? அதுதான் அன்பேவா வந்து 5 times. 3 times. because அடிக்கடி அதான் போடுவாங்க டிவில. நான் என்ன பண்றது? வசந்தம் சென்டர் பண்றது. அதிகமா பார்த்த படம் சொல்றாங்களே, நான் என்னத்த செய்வேன்? சரி, பரவாயில்ல. அடுத்த क्वेश्चनக்கு போவோம் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச நிறம்? green white. Green and white. இந்த கலர். Yes, this color I like. This color or this color? This are also green. All green. All things. So அவங்களுக்கு green பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த green கெட்டப்ல வந்திருக்கு. இந்த white கெட்டப். Thank you Ram. சரி, அது ஃபேவரட் கலர். இப்போ வந்து ஃபேவரட் சாப்பாடு, அதாவது பிடிச்ச சாப்பாடு. வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜ்ல. வெஜிடேரியன் என்ன பிடிக்கும்? நான் வெஜ்ல என்ன பிடிக்கும்? வெஜிடேரியன்ல I like chapati. Komla glass chapati I like. Komla glass chapati. Appam. எங்க எந்த சும்பே அப்பம் ரொம்ப பிடிக்கும்? அப்பம் I like from Theka market அப்பம் டிஷ் ரொம்ப பிடிக்கும். வேற vegetarian that one I like. Vegetarian. Okay, very good. So appam and chapati. அப்புறம் இது நான் வெஜ்ல கீமா, மட்டன் கீமா I like. எனக்கு மட்டன் பிடிக்கும். அது மட்டன் கீமா பிடிக்கும். எஸ் எஸ்பெஷலி சப்பாத்தி கூட மட்டன் கீமா எடுத்து அப்படியே எல்லாம் பக்கத்துல எடுத்து yesterday only I eat. நல்லா இருக்கும். இப்ப சொல்லுங்க, நான் விரதத்துல இருக்கும் போது சொல்லுங்க. இட்ஸ் ஓகே. சரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஹாபி? Watching movies, dancing, exercising. எக்ஸசைஸ் வந்து எவ்வளவு ஒரு வாரத்துல வந்து எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க?
இந்த கொஞ்ச நாளா நான் போல, but usually before I go to work I like to go 5 AM jogging. 5 AM jogging. Jogging போவேன். Wow. Jogging போயிட்டு வேலைக்கு போவேன். This few weeks. Oh, jogging போயிட்டு வேலைக்கு போவீங்க? Yes. Sometime Rico train பண்ணுவாரு. ஆமா. அந்த மாதிரி. Wow, super. So jogging பண்ணுவீங்க, டிவி பாப்பீங்க, அப்புறம் என்ன செய்வீங்க வேற? டான்ஸ் ஆடு. So இப்போ வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு you have come back to dancing, கரெக்ட்டா? As in இப்போ வந்து Yes. அது வந்து மிஸ்டர் கெவின் ராஜ் ராயல் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்றேன். கெவின் ராஜா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா Thank you so much. Yes, ஒரு அன்றைய நிகழ்ச்சியில வந்து நான் பார்த்தேன். நீங்க செஞ்ச நிகழ்ச்சி ஒரு ஹாப்பி நிகழ்ச்சி நீங்க செஞ்சிருந்தீங்க. அந்த நிகழ்ச்சி பார்த்தா எனக்கு வந்து சிவகாமி அக்கா உங்களுக்கு ஆட தெரியுதா, உங்களுக்கு இப்போ தெரியுதா? ஆமா சோ அந்த ஒரு நிகழ்ச்சி குதிரை அவ்வளவு பாப்புலர். ஆமா, நீங்களும் ரிக்வா அதுவும் black and white தான். ஆனா but you stole the show. You are the one who stole the show. கரெக்ட்டா? அவங்க தானே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ அருமையாக செஞ்சிருப்பாங்க என்னுடைய சிவகாமி அவங்க. ஸோ அதான் நான் ரீகோ வந்து மெசேஜ் பண்ணேன், ப்ளீஸ் கெட் சிவகாமி அக்கா டு பெர்ஃபார்ம் மோர். நான் சொன்னதுதான் நிறைய வீடியோஸ் அப்படி பேக் டு பேக் அவங்க செஞ்சிருந்தாங்க. பேக் டு பேக் எப்படி அவ்வளோ அதுதான் இப்போதான் செய்ய முடியும். கரெக்டா? ராணா வந்து கொஞ்சம் பெருசாகிட்டான், வளர்ந்துட்டான், இப்போ சின்ன பையன். ஸோ ஸ்டில் ஓகே. ஸோ இப்போ தான் இந்த டைம் வந்து நம்ம வந்து ஸ்பெஷஸாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸோ ஆமாம், நிச்சயமாக தயவு செய்து இன்னும் நிறைய வீடியோஸ் செய்யுங்கக்கா, நிறைய டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸில் செய்யுங்க, காமெடி செய்யுங்க. நிச்சயமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இது ஏன்னா இந்த கோவிட் மாற்றி இருக்கு. ஆமாம், அதை பற்றி பேசுவோம். COVID-19 வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? COVID-19 வந்து 19 கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஷோஸ் இல்ல, ஆமா, வேலை ஆல் அஃபெக்டட் அண்ட் ஆல் தட். ஆமா, வெரி. பட் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. எங்க ஹஸ்பண்ட் கல்யாண மண்டபத்துல இருந்து கிச்சன் பக்கத்தே போறது இல்ல. அவர்தான் சிவா ப்ளீஸ் டேக் ஃபார் மீ வர. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த என்ன செட்டிநாடு சிக்கனா, செட்டிநாடு மட்டனா என்னமோ செய்யறாரு. பாக்குறதுக்கே ருசியா இருக்கும். அப்பா என்ன வாழ்க்கை ரொம்ப மாத்தி இருக்கு. வீடு திங்ஸ் எல்லாம் செய்யறாரு. ஓகே, இட்ஸ் குட். அண்ட் பக் Yes. So now and COVID la na naman. Correct. Yeah. So COVID has actually made a lot of good things happen. Good things. In family, especially within family. ஏன்னா இப்போ வந்து நிறைய பாண்டிங் நடந்திருக்கு. அவங்களுக்கும் டிக்கும் வந்து அக்காவுக்கும் நிறைய பாண்டிங். இப்போ வந்து நிறைய வீடியோஸ் செய்யறாங்க. சூப்பரா இருக்கு. So it's like has a lot of changes வந்திருக்கு இதனால. பிகாஸ் நம்ம வந்து பொதுவாகவே வந்து we are working and also டைமே இருக்காது. எங்கடா டைம் இருக்கும்? அவர் வந்து லேட்டா முடிச்சு வருவாரு சம்டைம். நீங்க வந்து ஆமா இப்போ பட் now see God has created the time. உங்களுக்கு வந்து நீங்க செய்ய போறீங்க, நீங்க டான்ஸ் பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து God has created. So very nice. It's so nice. இதே தொடர்ந்து செய்யுங்க அக்கா. வெரி நைஸ். ப்ளீஸ் கண்டினியூ. இப்போ என்னன்னா அடுத்ததாக இட்ஸ் a very very important segment. ஏன்னா தேங்க்யூ சாரி அப்படின்னு சொல்லணும்னா யாருக்கு தேங்க்யூ சொல்வீங்க, யாருக்கு சாரி சொல்லுவீங்க? தேங்க்யூ சொல்லணும்னா என்னை சுற்றிலையும் நிறைய பேர் எனக்கு லவ் காட்டுறாங்க. ஆமாம், ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எனக்கு அருமையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹவ் ஐ ஃபீல்னு ஒரு லுக்லேயே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்க இருக்காங்க, ஃபியூ இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். பிகாஸ் அவங்க இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டேன். whenever I'm down or anything they will really boost me up. ஆமா, தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அண்ட் ரிகோ பெர்ஃபார்மன்ஸ்னால ஒரு நிறைய அன்பு உள்ளங்களை நான் சந்திச்சேன். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். a lot of people show me love, ஷோஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி. I'm really grateful for that. People like you also, Ra. ஷோல தானே நான் உங்களை சந்திப்பேன். முதல் அந்த ஷோல சோஃபா நான் நெகட்டிவான ஆளுங்களை
சந்திச்சதே கிடையாது. சூப்பர். அப்படி சந்திக்காதீங்க. ஐயோ வேணவே வேணாம். எல்லாருமே எனக்கு லவ் காமிக்கிறாங்க. வெரி குட். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பிகாஸ் நீங்க என்னன்னா உங்களுடைய ஆரா, சில பேரோட ஆரா வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆரா இருக்கும்போது நிச்சயமா யூ அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி. அவ்வளோதான். வெரி 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 ஷார்ட் அண்ட் சிம்பிள். அதுதான். அண்ட் யூ அஃப்கோர்ஸ் உங்களோட சோல் வந்து இஸ் வெரி பியூட்டிஃபுல் சோல், வெரி நைஸ் கைண்ட் சோல் நிச்சயமா தெரியும். ஸோ அதனால அந்த ஹெல்ப் பண்ற மனப்பான்மை வந்து இயல்பாகவே உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது அந்த குணம் உங்களுக்கு அப்படி இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த குணத்தினால தான் நிறைய வந்து உண்மையான நண்பர்கள், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. you have earned that. So yes, so of course it's all to do with you and nothing, nobody else but you. So அப்படி இப்படி இருங்கக்கா. of course but of course உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து வளர்த்துக்குங்க. கம் அவுட். I'm sure Rikwana will also be be there to support you and give you more shows. நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, நீங்க பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து எதிர்கால திட்டங்கள்னா எப்படி? what are the future plans you have? ஓகே, சாரி சொல்லணும்னா நான் வந்து யாராச்சும் மனசை புண்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, அண்ட் எப்போதுமே என்னையும் என் ஃபேமிலியும் நீங்க பிளஸ் பண்ணாதான் நாங்க நல்லா வாழ முடியும். ஸோ எப்போதுமே எங்களை பிளஸ் பண்ணுங்க, அதுதான் எனக்கு வேணும். ஓகே, நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா உங்களை எங்கேயாச்சும் பார்த்து உங்களை தெரியாம மாதிரி நான் போயிருந்தேன்னா சம்டைம் நான் கண்ணாடி போடுவேன். ஸோ ப்ளீஸ் கண்ணாடி தெரியாது. எதிர்கால திட்டம்னா மெயின்லி என்னோட சன், என்னோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு இன்னும் சில திட்டங்கள் எனக்கு இருக்கு. ஸோ அதை பர்சியூ பண்ணணும். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அவங்கள பர்சியூ பண்றது தான் என்னோட இப்படி ஒரு அக்கா இருக்க எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆமாமா, அதுதானே முக்கியம். நிச்சயமா. லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ், லவ்விங் சிஸ்டர்ஸ், நீசஸ், நெஃப்யூ, எது கேட்டாலும் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். வெளியே ஷோல பார்க்கும்போது கூட நிறைய பேர் வெரி நைஸ் பீப்பிள். ஒண்ணு என்ன வேணும்? வேற என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. என்னன்னா of course இந்த 50வது பிறந்தநாள் வந்து இஸ் ஜஸ்ட் as I said 50 வந்து 50 is just numbers. ஸோ தொடர்ந்து வந்து of course நல்லா அருமையா செஞ்சுட்டு வரீங்க. அஃப்கோர்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ரிக்வாண்டா அண்ட் ராணா. அது தொடர்ந்து செய்யுங்க. அஃப்கோர்ஸ் டூ வாட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். அதுதான் சொன்னாங்க அவங்க. நீங்க இப்போதான் சொன்னீங்க திஸ் இஸ் வாட் பிரிங்ஸ் மீ ஹாப்பினஸ். ஸோ தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் அஃப்கோர்ஸ் எஸ் திருவரம்பன், தேங்க்யூ ஸோ மச். 100 வருஷம் நல்ல ஆயுளுடன் நல்லா சிறப்பா சந்தோஷமா இருக்கணும். வாழ்த்துக்கள் from everybody who are thank you so watching. much everybody yes. who is watching. Thank you so much everybody is watching and all stuff. Thank you. நன்றி வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. என்னன்னா we're going to have a very special performance. So அக்காவுக்காக ஸ்பெஷலாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. ஓகே, ஸோ ஸ்டே டியூன். இப்போ வந்து உங்களுக்காக அஃப்கோர்ஸ் யார் வர போறா? பீப்புள்ஸ் என்டர்டெய்னிங் வர போறாங்க. ஸோ யாரு? அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோ அவங்களுடைய பெட்டர் ஹாஃப் வந்துகிட்டே இருக்காங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, சரியா? ஸோ மறுபடியும் நம்முடைய சிவகாமி அக்காவுக்கு happy birthday Akka, all the very best. Thank you for having me as your host for your 50th birthday celebration. Thank you so much. Thank you so much. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஹிட்டான பாட்டு வந்துகிட்டே நான் இந்த இப்படி ஹிட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து let's go with Reko Chandra. கொண்டு பாடவா, கண்ணம் பார்த்து பாடவா,
தொட்டு பாடவா அடியெடுத்த கால்களில் அதிசயத்தை பாடவா நடனமாடு பெண்ணையில் ரகசியத்தை பாடவா அடியெடுத்த கால்களில் அதிசயத்தை பாடவா நடனமாடு பெண்ணையில் ரகசியத்தை பாடவா என்னை தெரியுமா நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனான் அந்த கண்ணி என்னவானாள் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்
இப்ப என்ன நாள் போது உங்களுக்காக நெக்ஸ்ட் செக்மெண்ட் நான் வந்து கேக் கட்டு. Come, let's go. Woo! Superb. So, let's have the cake cutting. Come on, Rico Anna. Ella right அப்படியே நான் அப்படிங்கறானா. Okay, are you ready? Let's have the song for the cake cutting. Woo! Happy birthday, Sivagami Akka. Woo! Happy birthday. Woo! Please, ஒரு wish பண்ணிட்டு yes வெட்டுங்க காப்ஸ். Happy birthday. அப்படியே விட்டுங்க. நான் தான் உங்களுக்கு விட்டணும். Thank you, God. Thank you. Beautiful. அருமையான நிகழ்ச்சி பாத்தீங்க. தெரியுதா? அருமையான நிகழ்ச்சி பாத்தீங்க. It's a live event at Rico Anna's place, of course, உங்களுக்காக. So we celebrated Sivagami Akka's 50th birthday live பாத்தீங்க. Thank you so much. உங்க ஆதரவுக்கு நன்றி. Please wish commentsல வந்து தயவு செய்து wish பண்ணுங்க. I know நிறைய பேர் வந்து wish பண்ணிட்டு இருக்கீங்க. So please continue your wishes for Sivagami Akka. It's a 50th birthday. So thank you so much. Live பார்த்ததுக்கு I hope you enjoyed everything. Thank you so much. Like பண்ணி share பண்ணுங்க. Thank you so much. மீண்டும் சந்திப்போம். This is of course Ram Patmanab signing out from FB live series Semba Regular Muckles. Woo!
இப்ப நினைப்பழதே இல்ல நாமாகும்